Good evening, all. Welcome to my YouTube channel. ஸோ அகெயின் இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து அகெயின் வந்து 261 பாயிண்ட்ஸு. ஸோ மார்க்கெட் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் 2-3 டேஸாக ட்ரெண்டிங்காக தான் போயிட்டு இருக்கு, அப் ட்ரெண்டில் இருக்கு. ஸோ நேற்றுமே நேற்று சொன்னதுக்கும் இப்போவுமே நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா அந்த லெவல்ஸ் வந்து நேற்று நான் சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் அந்த லெவல் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஸோ நேற்று நான் என்ன சொல்லியிருக்கேன்றத வீடியோவில் பாருங்க. ஸோ அப்படின்னும் போது திருப்பி அடுத்த லெவல் ஆஃப் நிஃப்டி வந்து எங்க போகும்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட். ஸோ 25,665 அனதர் ஒரு ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அனதர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு இந்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து டச் ஆயிருக்கு. ஸோ இதை பிரேக் ஆச்சு அப்படின்னா அனதர் வந்து ஸோ நிஃப்டி வந்து இன்னொரு 550 பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அப் ட்ரெண்டாக போகும். ஸோ 26,136 அனதர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சியில் காலில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். அண்ட் நியூ பையர்ஸுமே நீங்கள் ஸ்டாக் பையர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டி ஆஸ் ப்ரெடிக்டட் கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்குமே வந்து நல்ல ட்ரெண்டிங் தான் மார்க்கெட்டு. ஸோ அப்கமிங் டேஸ்லையுமே நல்ல ட்ரெண்டிங் தான். ஸோ எவ்ரிடே உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அதை தவிர இன்னொரு ஒரு 2 ஸ்டாக்ஸ் வந்து கண்ணில் பட்டுது. ஸோ அதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலான்ட்டுன்னு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், இது ஒன் ஆஃப் த மேஜர் பேங்க் இந்தியாவில். ஸோ அப்படின்னும் போது தாராளமாக இது வந்து நீங்கள் வந்து ஃபண்டமெண்டலாக பார்க்கவே தேவையில்லை. டூ இது வந்து ஃபினான்ஷியல் செக்டார்ன்றதுனால எப்பவுமே வந்து growth இருக்கும். பட் அகைன் நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது நம்ம வந்து எப்போ ட்ரெண்ட் ஆகுதோ அப்போ தான் என்ட்ரி கொடுப்போம். சும்மா ஜஸ்ட் லைக் தட் நேம் ஆஃப் த கம்பெனியை வச்சு நம்ம வந்து பை பண்ணுறது கிடையாது. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது இப்போ ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. ஸோ இப்போ இன்னியோட மார்க்கெட் க்ளோஸ் அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 886. அனதர் நெக்ஸ்ட் வந்து எங்கே போகும் அப்படின்னா 914. நெக்ஸ்ட் அது பிரேக் ஆயிடுச்சுன்னா 950, 957 சம்வாட். ஸோ இதுதான் இதோட லெவல்ஸ். அகெயின் இது வந்து நான் இன்ட்ராடேக்காக திருப்பியும் சொல்றேன், இது வந்து ஸ்விங் ட்ரேடு, லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. அனதர் 2 மந்த்ஸ்ல கூட இது நடக்கலாம். ஸோ ஓவராலா நிஃப்டி அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால இதுவுமே ஃபாஸ்டா வந்து அந்தந்த டார்கெட்ஸை வந்து ஹிட் ஆகும். ஸோ அனதர் வந்து ஸ்டாக் வந்து நான் ஷேர் பண்றது வந்து உங்களுக்கு வந்து டாடா மோட்டார்ஸ். இப்போ ஆக்சுவலாக இது ட்ரெண்டிங் கிடையாது. எதனால இந்த ஸ்டாக் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன்னா, ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து 700லேருந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 400 லெவல் வந்து மார்க்கெட் வந்துருக்கு. 300 பாயிண்ட்ஸ் டவுன் டாடா மோட்டார்ஸ். பட் ஸ்டில் டாடா மோட்டார்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இந்தியாவில் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. அப்படின்னும் போது தாராளமாக நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் வந்து டாடா மோட்டார்ஸ் நல்லாவே கார் செக்மெண்ட்ல நல்லா போயிட்டு இருக்கு. பட் இது ஒரு நல்ல கம்பெனின்றதுனால இப்போ இதோட ஸ்டாக் லெவல் வந்து 396 வந்து நல்ல ஒரு பாட்டம் பிரைஸ். ஸோ லோ லெவல்ல வந்திருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை நீங்க பை பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல திருப்பியும் இந்த லெவல்ல போகும், அதுக்கப்புறம் மேலேயும் போகும். ஸோ அப்படின்னும் போது இப்போ இந்த 400 லெவல் இருக்கும் போது தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது டாடா மோட்டார்ஸ் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சியுமே பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி போயிட்டு தான் இருக்கு ஆக்சுவலி. ஸோ இன்னைக்கு டேல காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ வீக்லியில பார்த்தீங்கன்னாலுமே அனதர் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ டார்கெட் வந்து 1124. ஸோ இன்னும் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் இருக்கு போறதுக்கு. ஸோ அப்படின்னும் போது ஸோ இதுவுமே ஸ்விங் ட்ரேடிங்காக நான் சொல்லியிருந்தேன். ஸோ மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்க்குறீங்க, க்ரீன்ல தான் இருக்கு. ஸோ அப்படின்னும் போது எல்லாமே ட்ரெண்டிங்காக தான் இருக்கு. ஸோ இன்னும் டெய்லி மோர் அப்டேட்ஸ் நான் கொடுப்பேன். ஸோ மற்றபடி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம் கமெண்ட்ஸில். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.